நோன்புடைய சுன்னாக்கள் என்ன? முதலாவது சுன்னா, ஃபஜ்ருடைய வக்திற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரத்தில் சஹரை சாப்பிடுதல். சஹரை பிற்படுத்துதல். சஹரை எவ்வளவு பிற்படுத்த முடியுமோ அவ்வளவு பிற்படுத்துதல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் உம்மா, என் சமூகம் நன்மையில் இருக்காது மஅخر السحور, சஹரை பிற்படுத்தும் வரை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஸஹரு, சஹர் செய்யுங்கள், فإن في السحور بركة, சஹருடைய உணவில் பரக்கத் இருக்கிறது. சஹாபாக்களுடைய காலத்தில் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், தஸஹர்னா மஅன் நபி, அல்லாஹ்வுடைய தூதரோடு சஹரை மேற்கொள்வோம், அதற்கு பிறகு ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவதற்காக எழுந்து செல்வோம். அப்போது கேட்கப்பட்டது, அந்த அதானுக்கும் ஃபஜ்ருடைய அதானுக்கும் சஹருடைய நேரத்திற்கும் இருக்கக்கூடிய இடைவெளி என்ன? 50 குர்ஆன் வசனங்களை ஓதி முடிக்கலாம். அதுக்குள்ளதான் சாப்பிடுவாங்க. 50 வசனத்தை ஓதுக்கு எவ்வளவு ஆகும்? ஒரு 10 நிமிஷம். அந்த 10 நிமிஷம் தான் அவங்களுடைய உணவு இருக்கும். எமக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த விரட்டுகளை சாப்பிட்டு முடிச்சு இறுதியா அவர் தன்னுடைய கண் அசரும் வரை அவர் உணவை முடிக்காதவை அவருக்கு அந்த நோன்பு செல்லுபடியாகாது என்பது போல சாப்பிடுவார். இது முறை கிடையாது. நோன்புடைய முறை அதிகமாக சாப்பிடுதல் கிடையாது. அந்த குறைவான உணவை சாப்பிடுதல் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழக்கம், சஹாபாக்களுடைய வழக்கம். நமக்கு முழு ஜுஸ ஓதினா கூட சாப்பாடு முடியாது. 2 நாளைக்குள்ள சாப்பாட்டை சஹரையே சமைச்சு வச்சிருவாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். பின்னால் பார்ப்போம் ரமதானிலே சாதாரணமாக செய்யக்கூடிய தவறுகளில். அப்போ சஹர் என்பது நோன்பிலே கடமையான ஒன்று. இதை பிற்படுத்த வேண்டும் இறுதியான நேரம் வரை. சிலர் எம்முடைய நாடுகளில் எப்படி 2 மணிக்கே சஹரை முடிச்சு தூங்கிடுவாங்க. 2 மணிக்கே சஹர் முடிச்சுட்டு தூங்கிடுவாங்க. சஹர் முடிஞ்சிருச்சுல தூங்கிடலாம்னு சொல்லி ஃபஜ்ர் போயிடும். காலைல 10 மணிக்கு எழுந்திருப்பார். இவர் நோன்பாளியா? உண்மையான நோன்பாளியா? நோன்பாளி கிடையாது. இவர் வேஷம் போடுவதற்காக, ஏதோ பசிக்காக நோன்பை வைக்கிறார். இவர் அல்லாஹ்வுடைய அச்சத்திற்காக நோன்பை வைத்திருந்தால் ஃபஜ்ர் தொழுகைக்கு சென்றிருப்பார். சஹரை பிற்படுத்துதல் தான் சுன்னா. இரண்டாவது, இஃப்தாரை முற்படுத்துதல். இஃப்தாரை முற்படுத்துதல். நம்மளுக்கு இஃப்தாரத்தான் பின்னாடி தள்ளுவாங்க, சஹரத்தான் முன்னாடி தள்ளுவாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய மக்கள் நன்மையில் இருக்க மாட்டார்கள் மஅஜ்ஜலுல் ஃபித்ர், இஃப்தாரை விரைவுபடுத்தும் வரை. சூரியன் மறைந்து விடுகிறது என்பதுடைய ஞானம் முழுமையாக இருந்தால் அவர் அடுத்து செய்ய வேண்டியது உடனடியாக இஃப்தாரை முறிக்க வேண்டும். இஃப்தார் மூலமாக நோன்பை முறிக்க வேண்டும். பெருத்தமலத்தை கொண்டு முறிப்பது சுன்னா. அது இல்லை என்றால் தண்ணீர், அது இல்லை என்றால் வேறு பொருட்களை கொண்டு. இப்ப இஃப்தாருக்கென்று தனிப்பட்ட ஒரு துஆ இருக்கிறது. நம்ம என்ன துஆ ஓதுவோம் சொல்லுங்க? அல்லாஹும்ம லக ஸும்து வ பிகா ஆமன்து. இதுவெல்லாம் ஸஹீஹான அறிவிப்பை கொண்டு வந்த துஆக்கள் கிடையாது. ஹதீஸ் கிரந்தங்களில் ஒரே ஒரு துஆ மட்டும்தான் ஹசனுடைய தரத்தில் இருக்கிறது. ஸஹீஹுக்கு அடுத்த தரம் ஹசனுடைய தரத்தில் ஒரே ஒரு துஆ இஃப்தாருக்கு என்று இருக்கிறது. இஃப்தாருடைய நேரம் துஆ கேட்பது சுன்னா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஃப்தாரில் கேட்கப்படக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்திலே மறுக்கப்படாது. அவ்வளவு அழகான நேரம். இந்த இஃப்தாருடைய நோன்பை முறிக்கும் பொழுது ஒரே ஒரு துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதியதாக திருமிதி அபூதாவூதிலே ஹசனுடைய தரத்திலே பதியப்பட்டிருக்கிறது. பசி சென்று விட்டது. வபதலத்தில் உரூகு, நரம்புகள் நனைந்து விட்டது. வஸபதல் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ், கூலியும் உறுதியாக விட்டது அல்லாஹ் நாடினால். ذهب الظمأ وبطلت العروق وثبت الأجر إن شاء الله. துஆவுடைய கிதாபுகளில் இருக்கும், பார்த்து படித்துக் கொள்ளுங்கள். நான்காவது, புறம் பேசுதல், பொய் பேசுதல் போன்ற காரியங்களை விட்டு விலகி இருத்தல். ரமதான் வந்தாதான் இந்த நினைப்பே நமக்கு வரும். நோம்பாளிப்பா பேசாத மற்றவங்களை பத்திமாங்க, நோம்பாளிப்பா பொய் பேசாதம்மாங்க. ரமதான் அல்லாத மாதங்களில் புறம் பேசுவதற்கு உங்களுக்கு வகை வந்திருக்கிறதா? பொய் பேசுவதற்கு வகை வந்திருக்கிறதா? கோல் சொல்வதற்கு வகை வந்திருக்கிறதா? லா இலாஹ இல்லல்லாஹ். ரமதான் மாதத்தில் அல்லாஹ் பயிற்சி படுத்துகிறான் மற்ற மாதங்களில் செயல்படுத்துவதற்காக. இவர் ரமதான்ல மட்டும்தான் பயிற்சி பண்ணி ரமதான்ல எக்ஸாம் பண்ணி 100% பாஸ் பண்ணிட்டு அடுத்த மாசம் ஃபெயில் ஆயிடுவார். லா இலாஹ இல்லல்லாஹ். இவர் உண்மையான நோன்புடைய கூலி அடைய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பொய் சொல்வதை விட்டும் அது போன்ற செயல்பாடுகளை விட்டும் யார் விலகவில்லையோ அவருக்கு நோன்பிலே பசித்திருப்பதாலும் சாப்பிடுவது விலகி இருப்பதாலும் எந்த பலனும் இல்லை.
அடுத்த ஒண்ணு தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஒண்ணு. என்ன சொல்லுவார் இவர், நம்ம காத்துட்டு இருந்த ஒண்ணு தராவியில் தொழுகை. என்ன சொல்லுவாருன்னு கேட்கறதுக்கு கேட்டு அது மக்களிடத்தில் சொல்றதுக்காகவே இல்ல மஷா அல்லாஹ் நம்மிடத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க, பல கூட்டம் இருக்கிறது. தராவிஹ் தொழுகையை உடைய சட்டத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத இந்த கியாமுல் லைலுடைய தொழுகை ரமதானுக்கென்று விசேஷமான தொழுகை கிடையாது. எல்லா மாதங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுத இரவு தொழுகை தான் ரமதானுடைய மாதத்தில். தராவிஹ் என்ற ஒரு தனி தொழுகையெல்லாம் கிடையாது. ரமதானுடைய மாதத்தில் தொழுத அல்லாஹ்வுடைய தூதருடைய தொழுகை மற்ற மாதங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுத கியாமுல் லைல் தான். இது என்ன எண்ணிக்கை சொல்லுங்க பாப்போம். அவங்கள்ட்ட விட்டுறேன். 20 சொல்றவங்க கையை உயர்த்துக்க, 8 சொல்றவங்க கையை உயர்த்துக்க, 8 தாண்டி தொலைவே கூடாதுங்க அப்படின்னு சொல்றவங்க கையை உயர்த்து. 8 தாண்டி தொலைவே கூடாதா? புகாரி முஸ்லிமிலே ஹதீஸ் வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் மாதத்திலும் ரமதான் அல்லாத மாதங்களிலும் 11 தவிர வேறு எந்த வணக்க வழிபாட்டு இரவு வணக்க வழிபாட்டுடைய அததுகளையும் எண்ணிக்கையும் அல்லாஹ்வுடைய தூதர் கூட்டவில்லை. அதே இமாம் புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸிலே வருகிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ரமதானுடைய இரவுகளில் 13 தொழுதார்கள். 8 தவிர மேல தொழுதீங்க, உங்களை விட வழிகட்ட கொள்கை உடையவர் யாருமே கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் யா ஹபீப் யா அஹி. இது ஒரு மஸ்அலா, இது ஒரு மஸ்அலா, ஃபிக்ஹுடைய சட்டத்தில் எழக்கூடிய ஒரு கருத்து வேறுபாடு. இதில் அவருடைய ஆதாரம் உறுதியாக அவருக்கு தெரிந்தால் அதை அவர் பின்பற்றுவார், இவருடைய ஆதாரம் உறுதியாக தெரிந்தால் அவர் அதை பின்பற்றுவார். இதில் வழிகேடு சத்தியம் என்றும் அளவிற்கு சமூகத்திலே பலர் இந்த ஒரு மசாலாவை கொண்டு சென்று விட்டார். நஃபிலான வணக்கம், நீ தொழுதால் கூலி, தொலைவில் என்றால் எதுவும் இல்லை. பாவமா? தொழாட்ட பாவமா? நஃபிலான வணக்கம். இதை ஃபர்தை விட முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளவு பெரிய மசாலாவாக கொண்டு சென்று சமூகம் பிளவுபட்டு கிடக்கிறது. தராவி தொழுகை, தராவின்னு வந்தாலே, ரமதானுடைய மாதம்னு வந்தாலே இந்த ஃபித்னா இல்லாம ரமதானுடைய பிறை தெரியுதோ இல்லையோ இந்த ஃபித்னா வந்துடும். பேஸ்புக்குகளையும் வாட்ஸ்அப்புகளையும் அவங்க உடைய சேரக்கூடிய இடங்களையும் 8 தொழுறதா 10 தொழுறதா 20 தொழுறதா 20 தொழுதா வழிகேடு, 8க்கு மேல தொழுதா அனுமதி கிடையாது, அது வழிகேடான கொள்கை. லா இலாஹ இல்லல்லாஹ் யா அஹி. உனக்கு ஆதாரம் சரியாக இருந்தால் அதை செயல்படு, நஃபில் தான். உனக்கு ஆதாரம் செயல்பாடாக இருந்தால் செயல்படு. அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ்கள் 2 வருகிறது சஹீஹான அறிவிப்பின்படி. 8 11 வித்ரோடு சேர்த்து அல்லது 13, ரெண்டும் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த 2ஐ கொண்டும் தொழுவது சிறந்தது. இதற்கு மேல் தொழ அனுமதி உண்டா இல்லையா என்று அவர்களுடைய ஆதாரங்கள் அடிப்படையில் உலமாக்கள் கருத்து வேறுபாடு படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ்கள் பல இருக்கிறது. உலமாக்களில் பெரும்பாலான உலமாக்களில் யாரும் ஒரு சில உலமாக்களை தவிர தொழுவது கூடாது என்று தடை விதித்ததல்ல, தொழாமல் இருப்பது சிறந்தது என்று சிலர் சொல்லி இருக்கிறார்கள், தொழுவது கூடும் என்று சிலர் சொல்லி. இது கருத்து வேறுபாடு மசாலாவுடைய விஷயத்தில் இல்லாமல் மசாலா இருக்காது. அவர்களுடைய தேர்வின்படி அவர்கள் செய்து கொள்ளலாம். ஆனால் இது ஒரு ஃபித்னாவுடைய காலமாக அமைத்துக் கொள்ளக்கூடாது. 8 தொழுவும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் தொழுத மாதிரி தொழுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் இஷாவுடைய வக்து முடிந்ததிலிருந்து சஹருடைய நேரம் வரை தொழுவாங்க. இவர் 8 தொழுறவரை யோசிப்பார், எந்த பள்ளிக்கு போனாடா அரை மணி நேரம் 20 நிமிஷம் சொல்லி. லா இலாஹ இல்லல்லாஹ். எண்ணிக்கையில் சுன்னா வேண்டும், முறையில் சுன்னா கிடையாது. இது ஃபித்னா, இது ஹிலாஃப். எண்ணிக்கையில் சுன்னா வேண்டும், முறையில் சுன்னா கிடையாது. அங்க போயிடாதீங்கன்னு எச்சரிக்கை செஞ்சிருவார். அங்க போயிடாதீங்கப்பா, 1.5 மணி நேரம் தாங்க முடியாது நம்மளால சொல்லி. லா இலாஹ இல்லல்லாஹ். யா அஹி, உன்னால் எவ்வளவு முடியுமோ தொழு. நின்று தொழ முடியவில்லையா நஃபில் தான், உட்கார்ந்து தொழு. சிறந்தது ரமதானுடைய மாதத்தில். மன் காம ரமதான் ஈமான வ இஹ்திசாப குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. ரமதானுடைய இரவுகளில் நின்று வணங்கியவர்கள் அவருடைய முன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். உன்னால் நீளமாக ஓதி தொழ முடியவில்லையா, குர்ஆனை ஏந்தி பார்த்து படித்து தொழு, அனுமதி உண்டு. நஃபிலான வணக்கங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். அவ்வளவு அழகான வணக்க வழிபாடு இன்று ஃபித்னாவாக மாறிக்கொண்டிருக்கிறது. 6வது சுன்னா, முடித்து விடலாம் ஒரு 5 நிமிடத்தில். 6வது ஏழைகளுக்கு உணவளிப்பது. ஏழைகளுக்கு உணவளிப்பது ரமதானுடைய சுன்னா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமதானுடைய இஃப்தாரில் ஒருவருக்கு பொறுப்பேற்றால் அவருடைய நோன்பின் கூலியை இவர்
அடைந்து விடுவார். இஃப்தாருக்கு ஏற்பாடு செய்வது, அதற்கு உதவி செய்வது, பள்ளிகளிலே சென்று அந்த இஃப்தாருடைய உணவுடைய வேலைகளை செய்வது, இதுவெல்லாம் சுன்னத், இதுவெல்லாம் நன்மைகளை தரக்கூடிய செயல். 7வது முடிந்தால் உம்ரா செய்வது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமதானிலே செய்யக்கூடிய உம்ரா ஹஜ்ஜுடைய கூலியை போன்றது அல்லது என்னோடு ஹஜ் செய்த கூலியை போன்றது. 8வது ரமதானுடைய இறுதி 10களில் இஅ்திகாஃப் இருப்பது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைந்த எல்லா ரமதானுடைய இரவுகளிலும் ரமதானுடைய இறுதி 10களிலும் பள்ளிகளில் இஅ்திகாஃப் இருந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சந்திக்கும் வரை.